அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். மீன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு சுக்கிர பகவானின் பெயர்ச்சி. இந்த சுக்கிர பகவான் பெயர்ச்சியால் உங்களுடைய ராசிக்கு எப்பேற்பட்ட ஒரு அற்புதமான மாற்றங்கள் ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோமுங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. மீனம் குருவின் அருளை பெற்ற ராசி மீன ராசி. இந்த மீன ராசியில் பிறந்தவங்க பார்த்தோம்னா சமூக நீதி, சமூக அக்கறை, மற்றவங்களுக்காக கஷ்டப்படுறது, கஷ்டப்பட்டாலும் அவங்கள நல்லா வச்சிருக்குன்னு நினச்சி அவங்களுக்கு உதவிகள் செய்கிறது, இந்த மாதிரி ஒரு கேரக்டர் கொண்ட ஒரு அற்புதமான ராசி மீன ராசிக்கார். அது மட்டும் இல்லை, தான் நல்லா இருக்கணுங்கிறது சுயநலம் எப்போவுமே உங்கள்கிட்ட இருக்காது, சிந்திக்கவும் தெரியாது, அந்த மாதிரி நினச்சி தான் வாழ்ந்ததும் கிடையாது. எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் சரி, நான் இப்படித்தான் இந்த கேரக்டர் என்றைக்குமே மாற்றாமல் ஒரே பொசிஷனில், அதாவது பணம் இருக்கிற போதும் சரி, அதாவது கஷ்டம் வரும்போதும் சரி, இல்லாத போதும் சரி, ஆனால் ஒரே மாதிரியாக இருக்கக்கூடியவங்க இந்த மீன ராசிக்காரர். ரொம்ப ரொம்ப பெருமைக்குரிய ராசி மீன ராசி. ஆனால் சிறுமையை அனுபவிச்சுட்டு இருக்கிறது யாருன்னு கேட்டோம்னா மீன ராசிக்காரர் தான். ஏன்னா ஜென்மத்திலேயே சனி, 7.5 சனி, படாத பாடு பட்டாச்சு, கஷ்டங்கள் பட்டாச்சு, வாழ்ந்ததெல்லாம் அற்புதமாக தான் வாழ்ந்தோம். ஆனால் சமீப காலமாக என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடாதோ அத்தனையும் சந்திச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதும் இந்த மீன ராசிக்காரர் தான். ஆனால் இந்த நிலையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு சுக்கிரன் பெயர்ச்சி ஆச்சுங்களா. உங்களுடைய ராசியில் தான் சுக்கிரன், அதாவது அயன சயன போக சுகஸ்தானம் சொல்லக்கூடிய 12ஆம் இடத்திற்கு பெயர்ச்சியாகி வராரு. இந்த பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி இந்த காலகட்டத்தில் இருந்து ஆச்சுங்களா நமக்கு நன்மைகள் நடக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக அற்புதமான ஒரு நன்மைகள். சுப செலவுகள் செய்து, அதாவது விரயம் செய்து சுப செலவுகளை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு. செலவுங்கிறது என்ன? ஒரு வீடு கட்டுறதுக்கு உண்டான ஒரு முயற்சி. நம்மளுக்கு இருக்கிற கஷ்டத்தில் ஏதாவது ஒன்று பண்ணலாம்னு நினைக்கிறோமுங்க, கையில் 10 ரூபா பணம் இல்லை, நமக்கு வர வேண்டியது இருக்குது, வருமா, இல்லை ஒரு லோன் போட்டால் கிடைக்குமா, இல்லை நமக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து அல்லது ஒரு பிரச்சனை இருக்கக்கூடிய இடத்தோடைய ஒரு வாய்ப்பு நமக்கே கிடைக்குமா, ஒரு சட்ட சிக்கல்கள் நீங்குமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி வாய்ப்பு உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய சந்தர்ப்பம், சரிங்களா. ஏன்னா இந்த 12ஆம் இடத்தை குரு பகவான் 4ஆம் இடத்துல இருந்து 12ஆம் இடத்தை பார்க்குதுங்க. அப்போது 4ங்கிறது வீடு மண்மனை பொன்பொருள் ஆச்சுங்களா. அதாவது சுகஸ்தானம், தாய்மை ஸ்தானம்னு சொல்லுவோம். அந்த இடத்துல இருந்து குரு பார்க்கும்போது அதை விரயத்தை பண்ணும்போது சுப விரயத்தைகளை சுகத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள். இது ஒரு கோயில் உலகத்தை போயிட்டு வரக்கூடிய சந்தர்ப்பங்களும், அதே மாதிரி கல்யாணம் சம்மந்தப்பட்ட சுப விசேஷங்கள் வீட்டில் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகளும், குழந்தை பாக்கியங்கள் உருவாகி அதுக்கு நமக்கு தேவையான ஒரு கல்வி, ஒரு படிப்பு தேவையான ஒரு வசதி வாய்ப்புகளை நம்ம மேல் படிப்பு, ஒரு வேலைக்கு வாய்ப்புகளை உருவாக்கி வைக்கக்கூடிய சந்தர்ப்பம், இது எல்லாமே ஒரு சுப செலவுகள் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு. இன்னொன்று பார்த்தோம்னா பயணங்களால் மாற்றங்கள், முன்னேற்றம், அது சரிங்களா. ஒரு வெளிநாடு வெளிப்பிரயாணம், அதே மாதிரி கலைத்துறையில் இருந்து சாதிக்க முடியாமல் திணறிட்டு இருக்கிறவங்க, நல்ல திறமை இருக்குது, 4 பேருக்கு நம்மள திறமை என்னென்னு தெரியும், ஆனால் அந்த வாய்ப்பு மட்டும் கொடுக்க மாட்டாங்க. நம்மளை வச்சு அவங்க அப்படியே பயன்படுத்திகிட்டு இருப்பாங்க. அவங்க உயர்வான ஒரு பொசிஷனுக்கு போயிடுறாங்க. ஆனால் நாம்பளால் வாழ்கிறது அவங்க நம்மளை வச்சு வாழ்கிறாங்க, ஆனால் அந்த வாய்ப்பு நமக்கு இல்லை. அதனால் 10 பைசா பிரயோஜனமும் இல்லை. இப்படி தான் போயிட்டுருக்குது. ஆனால் நம்மளுடைய திறமையை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையுமா? அது அரசியலாக இருந்தாலும் சரி, கலைத்துறையாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக உங்களுடைய திறமை என்னங்கிறது நீங்கள் இந்த சமூகத்துக்கு ஒரு அங்கீகாரத்தை ஏற்படுத்தி அடையாளத்தை காட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இந்த சுக்கிரன் பயிற்சி பிப்ரவரி 5 உங்களுக்கு ஏற்பட போகுது, சரிங்களா. அதே சமயம் உங்களுக்கு இந்த சுக்கிரன் ஒரு 3ஆம் ஸ்தானாதிபதியாகவும் 8ஆம் ஸ்தானாதிபதி திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்பட போகுது. ஏன்னா உண்மையிலேயே இது விபரீத ராஜயோகம். ராஜயோகங்கிறது திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கறது தான் ராஜயோகம். நமக்கு ஒன்றுமே நடக்காது, அவ்வளோதான், ஒன்று எதிர்பார்க்குறோம், அது அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, ஃபைனல் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு திரும்பி வர்ற நேரத்தில் இந்தாங்கன்னு கொடுத்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஆச்சுங்களா. எது நீங்கள் விட்டு விலையை போச்சு, எதுவும் நமக்கு இல்லாமல் போயிடுச்சு, எதுவும் கிடைக்காமல் போயிடுச்சு, எது கிடைக்காதுன்னு நினச்சிங்களோ அது கிடைக்க போகும் கண்டிப்பாக. அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி உங்களுக்கு சக்ஸஸ் காட்டும். அது வேலை உத்தியோகமாக இருந்தாலும் சரி அந்த மாதிரி வாய்ப்பு ஏற்படுத்தும். கடந்த காலத்தில் சிலர் பார்த்தோம்னா நல்லா படிச்சிருக்கிறோம், ஒரு அரசாங்க வேலை தான் நான் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் அதுக்காக படிப்புக்கு தகுந்த மாதிரி வேலையை எல்லாம் எக்ஸாம் எழுதுகிறான், எல்லாம் 1 மார்க் 2 மார்க்லேயும் எனக்கு பார்டர்லேயே போயிடுச்சுங்க. ஆனால் ஒரு பாயிண்டில் போயிடுச்சுங்க, இல்லைன்னா அரசாங்க வேலைக்கு வந்திருக்கு. இனிமேல் கிடைக்குமா? இந்த நேரத்தில் முயற்சி எடுங்க, கண்டிப்பாக கிடைக்கும்.
கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி அரசியலில் சமூக பொது சேவையில் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அதுக்குன்னு நம்ம உழைச்சி கஷ்டப்பட்டு அந்த ஒரு பொது சேவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பதவி கிடைக்காமல் இருந்திருக்கும், ஒரு அங்கீகாரம் கிடைக்காமல் இருக்கும். ஆனால் இப்போ இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். இந்த நேரத்தில் முயற்சி எடுக்கும். சரிங்களா? வேண்டாம் நீங்கள் உதறியதெல்லாம் கூட உங்களை விட்டு தேடி வரப்போ திடீர் ஒரு உச்சத்தில் ஒரு மேன்மையான ஒரு கோபுரத்தின் ஒரு கலசம், எப்படி கோபுரத்தின் மேலே கலசம் இருக்குதோ அந்த மாதிரி உங்களுடைய திறமைக்கு, உங்களுடைய பேருக்கு, உங்களுடைய புகழுக்கு ஒரு அற்புதமான ஒரு பரிசு கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்க போகுது இந்த சுக்கிர பகவான் பயிற்சி. ஏன்னா இது விபரீத ஆட்சி யோகம். அந்த இடத்துல 12ஆம் இடம் உட்காரும்போது அந்த குரு பார்க்குறதுனால தான் இவ்வளோ பலம். சரிங்களா? இன்னொன்று பார்த்தோம்னா, அதாவது ஆரோக்கிய தொந்தரவுகள் கவலைப்படாதீங்க. எத்தனையோ இடத்துக்கு போனோம், திடீர்னு பார்த்தோம்னா கைவலி, கால்வலி, ஏதாவது ஒரு தொந்தரவுகள் ஏற்பட்டுட்டு இருக்குது. பார்த்தா சிலருக்குலாம் வைத்தியமும் ஒன்றும் இல்லை, நோயே இல்லை, ஆனால் அப்படியே முடங்கி இருக்கிற மாதிரி முகக்கலையே மாறி போச்சுங்க. மாதிரி என்னால் சுறுசுறுப்பாக போக முடியல. ஏதாவது எல்லா கோயிலுக்கு போகிறோம், சாமி கும்பிட்றத தவிர எதுவும் மாற்றம் வரல. 10 பேர் இருக்கிறாங்க, 100 பேர் இருக்கிறாங்க, நம்ம பேர் சொன்னால் 4 பேருக்கு தெரியும். ஆனால் யாராலும் நமக்கு நல்லது நடக்கலைங்க. இதெல்லாம் விட்டுருங்க, சரியாயிடும். சரிங்களா? கணவன் மனைவிக்குள்ளே இருந்த ஒரு பிரிவு, சங்கடம், சலிப்புகள் தீர்ந்துடும். சரிங்களா? விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ வேண்டிய ஒரு சூழல் உங்களுக்கு, அதை லைஃப் பார்ட்னர் எப்படி ஒரு பிடிவாதத்தில் இருந்தவங்க சரியாயிடுவாங்க, சங்கடத்தை தீர்த்துடும். சரிங்களா? திருமணமாக ஆகலைங்க, ஏதாவது நடக்குமா, நல்லது கல்யாணம் நடக்குமா, பொண்ணு பார்க்கலாமா, கண்டிப்பாக இந்த நேரத்தில் பாருங்கள். சுபவிரை செலவுகள் பண்ணக்கூடிய வாய்ப்பு, திடீர்னு ஒரு எதிர்பாராத ஒரு வாய்ப்பு அப்படின்னா, ஒரு மணமகனோ பெண் ஜாதகமாக இருந்தால் மணமகள் தான் ஒரு மணமகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அப்படின்னா திருமண பந்தத்தை இது வரைக்கும் எத்தனையோ பார்த்து தடங்களானது இல்லாமல் அந்த தடைகள் மீறி இப்போ ஒரு சுப செலவை நீங்கள் செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த சுக்கிர பகவானினுடைய பயிற்சி. இந்த நேரத்தில் மகாலட்சுமி அம்ச பூஜையை நீங்கள் செய்யுங்க. வெள்ளிக்கிழமை நாளில், அதாவது ஒரு பெண் கடவுள் கோயிலுக்கு போய் அதாவது வழிபாடு பட்டிட்டு வரந்தால் உங்களுக்கு சில வாய்ப்புகள், அதிர்ஷ்டத்தையும் மேன்மையும், ஒரு பொருளாதார ஒரு வெற்றியை அடையக்கூடிய ஒரு காலமாக இந்த சுக்கிரன் பயிற்சி சாதகமாக இருக்க போதுங்க. மார்ச் மாதம் 1ஆம் தேதி வரைக்கும் அற்புதத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கிறதுனால முயற்சி எடுங்க, வளர்ச்சி நிச்சயம். சரிங்களா? இப்போ சொன்ன பயிற்சி பலன் கோச்சார பலன். கோச்சாரங்கிறது சந்திரனை வச்சு உங்களுடைய ராசிக்கு இந்த பயிற்சியால் இப்படி இருக்குன்னு நம்ம சொல்கிறோம். இருந்தாலும் பிறப்பு ஜனன ஜாதகத்தை ஒரு முறை நீங்கள் பார்த்துக்குங்க. ஏன்னா ஜனன ஜாதகம் தான் நம்மளுடைய தசா புத்தி அந்தரம் சூட்சமம் என்னங்கிறது முழுமையான பலன்களை பிறப்பு ஜனன ஜாதகம் தான் நம்மளுடைய யோகத்தை வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? நம்மளுடைய வாழ்க்கையின் அங்கீகாரம் எப்படி, இறைவன் நமக்கு எந்த ஒரு பலத்தை கொடுத்து வச்சிருக்கிறாரு, நம்ம எந்தெந்த காலகட்டத்தில் எந்தெந்த வயசில் எது கிடைக்கும் அப்படிங்கிறது அதை அறிஞ்சு நம்ம முயற்சி எடுத்தோம்னா பெரிய ஒரு சாதனையாளராக நீங்களும் கண்டிப்பாக வர முடியும். அப்படிங்கிறத இதன் மூலமாக சொல்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்குங்க. நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நினச்சாலும் கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் மூணையும் தெரியப்படுத்தி உங்களுடைய பலன்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சந்தேகம் இருந்தாலும் விளக்கத்தோடு தெரிஞ்சுக்கலாங்க. மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரைக்கும் நன்றி, வணக்கம்.